பல்லுயிர் அங்காடி. பல்லுயிர் அங்காடி என்றால் என்ன? இது இங்கே இருக்குது. அதாவது இலங்கையில் சப்ததீவுகளில் ஒன்றான கார்நகரில் வேம்படியில் இந்த பல்லுயிர் அங்காடி இருக்குது. நாங்கள் அதாவது பல்லுயிர் அங்காடியாக்கள் என்ன செய்கிறோம் என்ற சில டீட்டெயிலை பார்ப்போம். என்னென்னா இது சிறுதானிய உற்பத்திகளாகவும் சரி, பென சார்ந்த உற்பத்திகளாகவும் சரி, தேன் உற்பத்தி என்றாலும் சரி, மற்றது பாரம்பரிய ரக அரிசி இனங்கள் உற்பத்தி என்றாலும் சரி, இது முற்று முழுக்க விவசாயிகள்கிட்ட இருந்து எடுத்து அதை மார்க்கெட் பண்ணுறதுக்குரிய ஒரு விஷயங்கள். இப்போ இதில் இருக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னென்னா, அழிந்து கொண்டிருக்கிற சத்துக்கள் மிகுந்த பாரம்பரிய ரகசிய இனங்களை பாதுகாக்கிறோம். அதை விட முக்கியமாக சிறுதானிய இனங்களில் ஏன் பாவனை கொண்டு வரமாண்டா, அதன் தண்ணி தேவை குறைவு, சத்துக்கள் அதிகம், மற்றது நிலத்தில் உரம் இல்லாத விளையக்கூடிய ஒரு பொருள். அப்போ நஞ்சற்ற உணவே நமது கனவு. உற்பத்தி மீந்த ஊரை உருவாக்குவோம் என்ற துணைப்பொருளில் செயற்பட்டு கொண்டிருக்கிற நாங்கள் இப்படியான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்கிறதால இது ஒரு உள்ளூர் உற்பத்தியாளர்களையும் சரி, விவசாயிகளையும் சரி முன்னிலைப்படுத்தி அவர்களிடமிருந்து உற்பத்தி செய்யப்படுற பொருட்களை நாங்கள் கொள்வனவு செய்து அதை உரிய சந்தை வாய்ப்புகளில் ஏற்படுத்தி கொடுக்கறதன் மூலம் ஒரு கார்நகரை பொறுத்த மட்டும் நல்ல ஒரு பிராண்டாக உருவாகி கொண்டிருக்கிறோம். இப்போ இங்கே வேப்பெண்ணெய், இழுப்பெண்ணெய், மற்றது விளக்கெண்ணெய், அதாவது ஆமணக்கமெண்ணெய், விளக்கெண்ணெய்ன்னு சொல்கிறது ஆமணக்கெண்ணெய், மற்றது நல்லெண்ணெய், மற்றது சிற்றநெல்லா, மற்றது கடலை எண்ணெய், ஊர் நெய், தேன், இப்படி இங்கே கிடைக்கிற பொருட்கள் எல்லாமே ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கும். அதாவது ஒரு தரமானதாக சொல்லக்கூடியதாகவும் இருக்கும். இது இங்கே இருந்து நிறைய பொருட்கள் வெளிநாடுகளுக்கும் சரி, பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகி கொண்டிருக்குது. உண்மையில் இது இப்படியான விஷயங்கள் செய்கிறது இளைஞர்களிட ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம். ஏனென்றால் இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே இயற்கை சார்ந்த விஷயமாகவும் நல்ல ஒரு சத்துக்கள் மிக்கதாகவும் ஆக்களுக்கு தேவையான ஒரு விஷயமாகவும் இதை அறிஞ்ச மக்கள் நிறைய பேர் இவைக்கு உதவி செய்யணும். என்னென்றால் இந்த பொருட்களை தங்களுக்கு தெரிஞ்ச ஆக்களுக்கு சொல்லினோம், இதை வாங்கி தங்களோட குடும்பங்களுக்கு லட்சியாக பண்ணி கொள்ளினோம். ஒரு கொழும்பு ஃப்ளாட்ஸுகளில் இருக்கிற ஆக்கள் எல்லாம் இதை வாங்கி தங்களோட ஃப்ளாட்ஸுகளில் இருக்கிற ஆக்களுக்கு அப்படியான ஆக்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுறதன் மூலம் இவைக்கு ஒரு நல்ல சேல்ஸ் கிடைக்கிது. அப்போ இது ஒரு நல்ல விஷயம்ன்றது என்னென்னா, இந்த இப்படியான செயற்பாடுகள் எல்லாமே கிராம மட்டத்தில் இருந்து உலக பொருளாதாரத்துக்கு அதாவது நாட்டின் பொருளாதாரத்தை கட்டி எழுப்புறதுக்கான ஒரு முக்கிய செயற்பாடு. இப்போ இது தொடர்ச்சியாக நடைபெறுமாக இருந்தால் இலங்கையின் பொருளாதாரம் மாற்றம் அடையும்.